ரோஸ் பிளான்ட்ஸுக்கு கொடுத்த வைத்தியத்தால் நம்மளுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்துருக்கு குட்டி குட்டியாக உங்களாலே பார்க்க முடியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த குட்டி குட்டியாக பிரான்ச் வர்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுறது இல்லைங்க. இதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நான் எப்போவுமே ரோஸ் பிளான்ட்ஸில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆள். இது பாருங்கள், இது ஒரு கொடி ரோஸ். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு லீஃப் கட் விட்டுட்டு ஒரு லீஃப் கட் பண்ணிவிடும். அப்போ ஒரு 8-9 நாளுக்குள்ளே அதில் புதிய தளிர்கள் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவேன்னா அதில் தளிர்கள் வந்து நம்மளுக்கு 100% ஷுவர் ஆன உடனே அதோட மேலே இருக்கிற லீஃபை கூட கட் பண்ணி விட்டுருவேன். அப்போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ வெயில் காலம் தானே இந்த லீஃப் கட் பண்ணி விட்டால் ரொம்ப பிரச்சனையாகிடும். நீங்கள் பாருங்கள், இந்த கட் பண்ண இடத்துல புதிய தளிர்கள் அது ஒரு பிரான்ச்சாக மாறுது. அப்போ அதுலேயும் நிறைய இலைகள் தான் வரப்போகுது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் இதை தாராளமாக உங்களுக்கு பண்ணலாம். பாருங்கள், இதுதான் பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம இலைகளெல்லாம் கட் பண்ண இடத்துல புதிய தளிர்கள் வந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் போகுது பாருங்கள். அந்த பிரான்ச்சு பெருசாகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு நிறைய இலைகள் தான் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. பாருங்கள், இதே மாதிரி தான் நான் கட் பண்ணிவிட்டு வந்தேன், எவ்வளோ பூக்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு மெயினாக தேவை என்னென்னா நம்மளுக்கு ரோஸ் பிளான்ட்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்ல புஷ்ஷியாக இருக்கணும், க்ரீனிஷாக இருக்கணும். அதே மாதிரி தான் நிறைய பூக்கள் வேணும். இதானே நம்ம ரோஸ் பிளான்ட்ஸை நம்ம தேடி அலைஞ்சு வாங்குவோம். அதுலேயே நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்குறதுலேயே நிறைய இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தாலும் நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கி ஃபெயிலியர் ஆனவங்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கிளைமேட்டுக்கு உகந்ததான ரோஸ் பிளான்ட் செலக்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபார் நம்மளோட நாட்டு ரகங்கள். அதாவது நம்ம கடையில் கேட்டால் சொல்லுவாங்க, சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு சில நர்சரியில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய ரெஃபர் பண்ணுங்கள். நான் சொன்னால் அவங்களுக்கு சில நேம்ஸ் எல்லாம் புரியாது. ஏன்னா அதோட 7 டே ரோஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பேர் சொல்லுவீங்க, நான் ஒரு பேர் சொல்லுவேன். நான் உங்களுக்கு எந்தெந்த ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். நீங்கள் பாருங்கள், 7 டே ரோஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பன்னீர் ரோஸு, அதே மாதிரி நம்மளோட நாட்டு ரெட் ரோஸு, தஞ்சாவூர் ரோஸு, திருநெல்வேலி ரோஸு, இதெல்லாம் நாட்டு ரோஸு. இதெல்லாம் பண்டைய காலங்கள் முதல் நம்மளோட மண்ணில் வளரக்கூடியது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நாங்கள் ஒரு பேர் சொல்லுவோம், நீங்கள் ஒரு பேர் சொல்கிறீங்க. பல இடத்துல பல பேர்களால் அறியப்படுது. அதனால் பிரச்சனையாக இருக்குது. நான் உங்களுக்கு பிக்சர்ஸ் இதை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.